கலைஞரை வந்து கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்கின்ற அந்த பொய் அந்த அந்த ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்தியை வைத்துக் கொண்டுதான் அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். ராஜாஜியே வந்து திமுக கூட்டணி. ஆமா ஆமா, ஒரு கையிலே பூணலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையிலே உதயசூரனுக்கு வாக்களியுங்கள். துரை வைகோவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்களா? இப்ப இல்ல, அப்படி எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல. அவர் வந்து பதவிக்காக வந்தவர் கிடையாது. இல்ல வன்மம் இது சொல்ல முடியாது. அவன் பேசினவங்க எல்லாமே வாரிசோட தான். யார போய் பார்த்தாங்களா எல்லாம் வாரிசு. அதை மாத்திரம் சொல்லாமல் மதிமுக மாத்திரம் டார்கெட் பண்றாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது? நஞ்சுதான் இருக்குது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மதிமுகவின் உயர்நிலை குழு உறுப்பினர் அந்தரிதாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டதா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முழுமையாக திமுகவிடம் சரணடைந்து விட்டாரா? சார், மானம் காக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை விட்டுவிடாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று சொல்வார்கள். சில சலப்புகள் கண்டிப்பாக எல்லா இயக்கத்திலையுமே சாவே இல்லாத வீட்டிலேருந்து சாம்பல் எடுத்துட்டு வானா யாரும் முடியாது. எல்லா கட்சியிலும் சில நேரங்களிலே இருப்பார்கள், வருவார்கள், போவார்கள். இதெல்லாம் சகஜமான ஒன்று. ஆனால் நதி தன் வழியே போகிறது. அது தன் ஈர முதுகில் கல்லெறிவுகளை பற்றி கவலைப்படவில்லை. எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் இன்றைக்கும் நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். 8 திக்கிலும் எங்களுடைய அடர்த்தியான போராட்டங்களை விளக்குவதற்காக இந்த 1 மாத காலத்திலே தலைவர் அவர்கள் 8 இடங்களிலே பொதுக்கூட்டங்களை பேசியிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட்டுக்காக 1/4 நூற்றாண்டு காலம் இடைவிடாமல் நாங்கள் அதை விளக்குவதற்காக, கடையநல்லூரிலே வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்காக மதிமுக கொடுத்த பங்களிப்பை சொல்வதற்காக, கும்பகோணத்திலே வந்து மேகதாது பிரச்சனையையும் மீத்தேன் பிரச்சனையும் நாங்கள் போராடிய போராட்டத்தை வரலாறு சொல்வதற்காக, 52% பங்குகளை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு விட்டோம், விற்றுவிட தயாராகிவிட்டது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டினை முடிவு செய்துவிட்ட பிறகு அது விற்றுவிட்ட அந்த பங்குகளை திரும்ப கொண்டு வந்து அதே இடத்திலே நிற்பதற்கும் நிலைப்பதற்கும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அதற்கு பெரும் தூண்டுகோலாக இருந்த தலைவர் அவர்கள் நெய்வேலியிலே ஒரு கூட்டத்தையும், ஆதிக்க இந்தியை எதிர்த்து நீதிக்காக போராடியவர்களை நினைவு கூறுவதற்காக அதில் மதிமுக கலந்து கொண்ட போராட்டத்தை பொதுமக்களிடத்தில் எடுத்து செல்ல என்பதற்காக கோவை சூலூரிலேயும், கடைசியாக சமூக நீதியை பற்றி விளக்குவதற்காக, திராவிட இயக்க தலைவருடைய வரலாற்றை சொல்வதற்காக, எங்களுடைய பங்களிப்பை அதில் 69% இடஒதுக்கீட்டிலே தலைவருடைய பங்களிப்பு, ஓட்டெடுப்பு, அதெல்லாம் போராட்டம் அவற்றை விளக்குவதற்காக சென்னையிலே, திருவான்மியூரிலே என 8 மண்டலங்களிலே அடர்த்தியாக எங்களுடைய போராட்ட நிகழ்வுகளை தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே என்றைக்கும் நாங்கள் கூட்டணி என்பது எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணி என்பது கிடையாது. ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகத்தான் கூட்டணி வந்து நடைபெற்று கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே எங்களுடைய தனித்தன்மை விட்டு கொடுத்து கிடையாது. இப்பொழுது கூட, இப்போ சமீபத்திலே கூட ஒரு அறிக்கை, நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ONGCக்கு கொடுத்த அந்த ஆய்வுக்கான அனுமதியை தமிழக அரசு வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கிய பொழுது இது வந்து அடாத செயல். இது வந்து இதற்காக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பல தொழிலாளர்கள் போராடி தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள், கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தி இருக்கிறார்கள். ஆகவே இதை வந்து மீண்டும் 8 மணி நேரம் குறைக்க வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொண்டு இருக்கிறோம். எந்த இடத்திலும் எங்களுடைய கொள்கைகளை இன்றைக்கு நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் செய்தது என்றது மதிமுகவுக்கு கிடையாது. இது ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக கூட்டணி, அதை ஒன்றித்து போகிறோம். 8 வருடமாக இருக்கிறோம். அதுவே பல பேருக்கு உறுத்தலாக இருக்கிறதோ உறுத்தல்லாம் அது கிடையாது. அதாவது நீங்க வைகோ அவர்கள் வந்து சமூக போராளி, மக்களுக்காக போராடக்கூடியவர் என்பதில் மாற்று கருத்துல அந்த பயணத்தில் அவர் தெளிவா இருக்காரு. இருந்தாலும் வந்து மதிமுக என்ற கட்சி வந்து கலைஞருடைய ஊழலை எதிர்த்தும் தற்போதைய முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய வாரிசு அரசியலும் எதிர்த்து தான் கட்சி தொடங்கப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு வந்து அதுல வந்து வைகோ அவர் சமரசம் ஆகிவிட்டார் என்பதுதான் இப்போதைக்கு இல்ல. இந்த இடத்துல தான் பல பேர் தவறாக சொல்கிறார்கள். வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் வந்து கட்சி தொடங்கவில்லை. அவர் வந்து விடுதலை புலிகளுடைய ஆதாரமற்ற ஒரு புகார் அடிப்படையிலே தான் இதற்கு வந்து அவருடைய வைகோவுடைய வளர்ச்சிக்காக விடுதலை புலிகள் கலைஞரை வந்து கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்கின்ற அந்த அந்த ஆதாரப்பூர்வமில்லாத செய்தியை வைத்துக் கொண்டுதான் அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்.
வெளியேற்றப்பட்டார். அது வந்து உண்மையை அதாவது ஒத்துக்கொண்டுதான் ஆக வைகோ அவர் வேண்டும். கட்சியை விட்டு அதனால நீக்கப்பட்ட பிறகு அதனால இவர் சொன்ன இல்ல கருத்து இல்ல என்னன்னாக்கா அப்படி பார்த்தா யார் யாரோட கூட்டணியை இணையல? அதுக்காக அவங்க கொள்கைகளை காவு கொடுத்து சொல்ல முடியுமா? 39லே 41லே 43லே இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக்குமே வந்து கூட்டணி அமைத்திருக்கிறார். அதுக்காக ஒரு கொள்கைகளை விட்டு விட்டார் என்று சொல்ல முடியுமா? இது நான் அதனால தான் சொன்னேன், இது ஓட் அட்ஜஸ்ட்மென்ட், ராஜாஜியே வந்து சீட் அட்ஜஸ்ட்மென்ட். திமுக கூட்டணி ஆமா அமைச்சார்ல. ஆமா, ஒரு கையிலே பூணலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையிலே உதயசூரனுக்கு வாக்களியுங்கள், காரணம் ஒரு நிலையான ஆட்சி, காங்கிரஸ் சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிய வேண்டும் சொன்னார். சில பல காரணங்களுக்காக இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்றைக்கு ஒற்றை ஆட்சியை நோக்கி இன்றைக்கு இந்துத்துவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே 1000 கருத்து மாச்சரியங்கள் இருந்தாலும் கூட அதை கடந்து ஒற்றை புள்ளியிலே நிற்க வேண்டும் என்பதற்கு அதுக்காக நாங்கள் கொள்கைகளை விட்டுவிடவில்லை. இன்றைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வைகோ அவர்கள் வந்து திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் சொன்ன கருத்து என்னன்னாக்கா வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்க என்னை வந்து பலிகடாவா ஆக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதே போல ஊழலை எதிர்த்து தான் நான் வெளியேறேன்னு அரசியலில் நேற்று பேசினது முந்தானத்து பேசினதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒருவர் முகம் கூட பார்த்து கொள்ள முடியாது. ஒருவரோடு பயணிக்கவே முடியாது. எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் நாங்கள் எப்படி விமர்சனம் செய்திருக்கிறோமோ அதே மாதிரி அவர்களும் எங்களை விமர்சனம் செய்திருக்கிறார். விமர்சனம் என்பது அரசியலிலே வந்து தப்பி படைத்தவர்கள் யாரும் கிடையாது, அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அது அந்த காலகட்டத்திற்கான சூழ்நிலை. ஜெயகாந்தன் தான் சொல்வார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து யதார்த்தம் தான். இந்த நேரத்து யதார்த்தம் எல்லாவற்றையும் விட பெரிய ஆபத்து இருக்கிறது. அதற்காக சில பல மாச்சரியங்கள் இருந்தால் கூட நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை தவிர யாரும் யாருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் முரண்படவில்லை, அல்லது சமரசமாகி போய்விடவில்லை, யாரும் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து விடவில்லை. அவரவர் கொள்கை அவரவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இது தேர்தல் பயணம். தேர்தல் பயணத்திலே அந்த அண்ணா கூட வானவில் கூட்டணியை உருவாக்கினார். எதற்காகனா 1000 கருத்து மாறுபாடுகள், தேசியவாதத்தை ஏற்றுக்கொள்ளாத, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாத கம்யூனிஸ்டுகள் அதில் இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளை ஏற்றுக்கொள்ளாத ராஜாஜி அவர்கள் அதில் சுதந்திர கட்சி இருந்தார்கள். அதுதான் கூட்டணி. ஆக அந்த அடிப்படையிலே வேற்றுமையிலே ஒற்றுமை காண்பதுதான் இன்றைக்கு கூட்டணி. அதற்கு உள்நோக்கங்கள் எல்லாம் கற்பித்துக் கொண்டு இருந்தால் அது சரியா இருக்காது. ஸோ மதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னா யாரு? ஸ்டாலின் தான் முன்னிறுத்துவீங்களா? ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று வைகோ அவர்கள் சபதம் ஏற்றுள்ளார். இல்ல, இது இப்பொழுது மாத்திரம் எந்த கட்டத்திலேயுமே வைகோ அவர்கள் தன்னை முதலமைச்சராக என்றோ இல்லது எங்களுடைய இயக்கம் வைகோ தான் முதலமைச்சர் என்றோ எந்த கட்டத்திலையும் சொல்லவில்லை. நாங்கள் ஒரு சமூக ரீதியாக இன்றைக்கு அடர்த்தியான திராவிட இயக்க கொள்கைகளை முன்னெடுத்து செல்கிறோம். அந்த வகையிலே தான் இந்த அரசியல் கட்சியை நடத்துகிறோம். ஏனென்று சொன்னால் அதிகாரம் என்கின்ற ஒன்று இருந்தால்தான் ஓரளவுக்கு நாம் நினைக்கின்ற அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவிடும் என்கின்ற காரணத்துக்காக தவிர எந்த கட்டத்திலும் எங்களுக்கும் அந்த உணர்வு கிடையாது, அவர் முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வெல்லாம் கிடையாது. இப்பொழுதுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம், முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்று சொல்லியிருக்கிறோம். 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கூட இந்த கூட்டணியிலே தான் நிற்போம், நிலைப்போம் என்று அறுதியாக. துரை வைகோவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்களா? இப்ப இல்ல, அப்படி எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல. அவர் வந்து பதவிக்காக வந்தவர் கிடையாது. ஒரு மிக பிரபலமான பேச்சாளர், கிட்டத்தட்ட 4 கட்சி சார்ந்தார், நாஞ்சில் சம்பத் என்று நினைக்கிறேன். அவர் தொடக்கத்தில் துரை வைக்க வந்தபோது கூட இதைத்தான் சொன்னார். அதாவது மதிமுகவுடைய சுமைகளை சுமக்க வந்திருக்கிறார் வைகோ அவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே எங்களுடைய சுமைகளை சுமக்க வந்திருக்கிறார். ஆகவே இது வாரிசு அரசியல் அல்ல, இது வரலாற்று அரசியல் என்று சொன்னார். இன்றைக்கு மாற்றி பேசுகிறார். அது வேறவாய், இது நாரவாயா என்பது நமக்கு தெரியவில்லை. இல்லை, 1991 மதுரையில் நடைபெற்ற மாநாட்டின் போது வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியது, மிகப்பெரிய செல்வாக்கை வந்து நிரூபித்தார். அதன் பிறகு வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது வைகோவுடன் வந்து எல் கணேசன், கண்ணப்பன், மாசிலாமணி, செஞ்சி ராமச்சந்திரன், நாஞ்சில் சம்பத்து போன்ற பெரும் ஆளுமைகள் வந்து கூட வந்தாங்க. பல பேர் வந்து தீ குளிச்சாங்க. அதாவது கட்சியிலிருந்து பொதுச்செயலாளர் வெளியேற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு இருந்த செல்வாக்கு ஏன் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை? அந்த செல்வாக்கு வந்து எல்லா கட்சிக்கும் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி செல்வாக்கு இருக்க முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்பது இருக்கத்தான் செய்யும். ரோடு மாதிரி தான் இது. சில நேரத்தில் பழுது ஏற்பட்டால் அதை வந்து சரி செய்து கொண்டு போக வேண்டிய கட்டத்திலே தான் இருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் போராடிய அடர்த்தியான போராட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு, ஏன்னா நாங்கள் போராடிய காலகட்டத்திலே இணையதள வசதியெல்லாம் கிடையாது, இது போன்ற விஞ்ஞான இதெல்லாம் கிடையாது, கருவிகள்லாம் கிடையாது. ஆகவே நாம் செய்த காரியங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னார்கள் இடையிலே ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு மீண்டும் புனரமைப்பு நடந்திருக்கிறது. ஒரு தலைமுறை என்று சொன்னால் 33 வருடங்கள் என்று சொல்லலாம். ஆனால் காடு கூட ஒரு நாட்டில் வந்து 33%
சதவீதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மகளிர் இடஒதுக்கீடுகள் அதை வைத்துத்தான் 33% என்று பகுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு 32வது ஆண்டிலே நாங்கள் இருக்கிறோம். தலைவர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அடுத்த தலைமுறை தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டு இருக்கிறது. அதற்கு தலைமையேற்றுத்தான் இன்றைக்கு துரை வைகோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். அவர் கூட்டிக் கொண்டு வரப்பட்டவர்களை, இட்டு கொண்டு வரப்பட்டவர்கள் பாச உணர்வால் எல்லோரும் அவர் அழைத்தார்கள். தலைவரால் வர முடியாத இடங்களுக்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு வாழ்க்கை என்பது அந்த நேரத்தை யதார்த்தம் தானே. இந்த காலகட்டத்திற்கு அவர் பொருத்தமான தலைவராக இருக்கிறார். அவர்களை நாங்கள் முழுப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அணி திரள்வோம், இன்றைக்கு ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோம் என்கின்ற கோஷத்தோடு செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழா மலர் எப்பொழுதுமே 32 வருடமாக தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டங்களை எடுத்து அதில் நாங்கள் உறுதியேற்போம். அந்த உறுதியை இன்றைக்கு மீண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியிலே பல திருப்புமுனைகளை உருவாக்கி திருச்சியிலே அந்த மாநாட்டிலே கூட இருக்கிறோம். அதனால் எந்த இடத்திலையும் எங்களுடைய கொள்கைகளை காவு செய்து கொள்ளவில்லை. நீங்கள் சொன்னது போல ஒரு இயக்கத்தினுடைய பாதையிலே சில நேரத்தில் காவிரி கூட வற்றி போய்விடும். அதற்கு மழைக்காலங்களில் மீண்டும் அந்த காவிரி ஓடத் தொடங்கும். அதற்காக காவிரியே இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. மதிமுக தொடர்ந்து வற்றி வருகிறது சார். அதாவது இல்ல எப்படி நான் போன தேர்தல் யாருமே இப்ப இல்லைங்களே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது நீண்ட நெடிய பயணத்திலே சில பேர் வேர்க்க விறுவிறுக்க, சில பேர் மூச்சு வாங்குவார்கள், சில பேர் ஒதுக்கப்படுவார்கள், சில பேர் ஓரங்கட்டி கொள்வார்கள், சில பேர் ஒதுங்கி விடுவார்கள், சில பேர் ஆசைப்பட்டு வேறு கட்சிக்கு போவார்கள். அதெல்லாம் தடுக்க முடியாது. இல்ல இப்ப நான் என்னன்னா 94ல வைகோ நம்பி வந்தவர்கள் எல்லாமே கைவிடப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் நல்ல சத்தியா கூட இப்போ வெளியேற்றப்பட்டு. அது நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நாங்கெல்லாம் யாரு? நான் திமுகவிலே தேர்வு செய்யப்பட்ட நகர செயலாளர் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 வருட அனுபவமும் எனக்கு திமுகவிலே உண்டு. எனக்கு பக்கத்தில் இருக்க பூந்தமல்லி பாபு, அவரு 15 வருடமாக திமுகவில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட அந்த காலத்தில் ஒன்றிய செயலாளர் ஆவதோ அல்லது நகர செயலாளர் ஆவதோ திமுகவிலே மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தலாகத்தான் அது இருக்கும். அதில் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டு வைகோ வந்த பிறகு இன்றைக்கும் 32 ஆண்டுகளும் அவரோடு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு சிலர் நாங்களாம் இன்னைக்கு வரல. அன்றைக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. சத்யா நீங்க சொல்றீங்க இல்ல எனக்கு ஏற்படாது. அது அதாவது எதிர்பார்ப்பு இருக்கின்ற தலைவர்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கும். எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. வைகோ என்கின்ற ஒரு தூயமான ஒரு தலைவர் பின்னால் போகிறோம் என்கின்ற ஒன்றை தவிர எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவரை போல நான் எல்லா தேர்தலும் இருக்கிறேன். 6 தேர்தலில் நானும் நின்று இருக்கிறேன், நானும் தோற்று இருக்கிறேன். பலமான கூட்டணி இருக்கும்போதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். எங்களை போன்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதுக்காக நாங்கள் ஆதங்கப்படவில்லை. சில நேரத்தில் சில கலைஞர் தான் அடிக்கடி சொல்வார்கள், பீரோவில் 1000 புடவைகள் இருந்தாலும் கூட பொங்கலுக்கு இந்த புடவை என்று சொன்னால் அடுத்த தீபாவளிக்கு அடுத்த புடவையை நாங்கள் பயன்படுத்தி போடுவோம். அதுக்காக அடுத்ததை நிராகரித்து விட்டோம் என்ற அதிசயம் அல்ல. பல பேர் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன என்று சொன்னால் விழுகின்ற ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கின்ற வியாபார அரசியல் இருக்கின்றவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு கவனிக்கவில்லை. தொண்டர் கூட்டம், அதாவது மண்ணில் கிடந்தாலும் மடியில் கிடந்தாலும் பொன்னின் நிறம் மாறாது என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட தூய தொண்டர் கூட்டம் வைகோவை இன்றைக்கும் சூழ்ந்து அடர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து கொண்டுதான் கட்சி வளர்க்க முடியாது சார். நிர்வாகிகள், ஆளுமைகள் நாங்களா இருக்கிறோம். உங்களை போல நிறைய பேர் இருக்கிறாங்க சார், நிறைய பேர் இருக்கிறாங்க சார். தலைவர் அவருக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அவருடைய முதல் கட்சியை மதிமுக தான். ரொம்ப பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவருடைய முதல் கட்சியை மதிமுக தான். இது மாதிரி எல்லாத்தையும் நான் பார்த்தேன். கண்ணதாசன் சொன்னா, எனக்கு முன்னால் மயில் ஆடிக்கொண்டு இருக்கிறது, பின்னால் கரடி பாய்ந்து கொண்டு இருக்கிறது, தலைக்கு மேலே தேவர்கள் பூமாரி பொழிந்து கொண்டு இருக்கிறார்கள், காலுக்கு கீழே கருணாகங்கள் படையெடுத்து நிற்கிறது. தலைவர் எதிரே இருக்கின்ற மத யானை கூட்டத்தை எல்லாம் நிச்சயமாக சவால்களை எல்லாம் சந்தித்து விடுவார். ஆனால் அருகே இருக்கின்ற துரோகிகளை இனங்காணவில்லை என்கின்ற வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா பல பேர் வெளிச்சத்திற்கு வரவில்லை. இவர்களைத்தான் தலைவர் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்கின்ற காரணத்தால் இளைஞர் அணியிலிருந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து துணை பொதுச்செயலாளர் ஆக்கவண்ண அவர்கள் விழுகின்ற ஒவ்வொரு துளி வேரைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த நதி போய்கொண்டேதான் இருக்கிறது. சரி, ஓகே சார். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரால் வெளியேற்றப்பட்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் 3 முறை முதலமைச்சர். இன்று அந்த கட்சி 7 முறை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதே வைகோ அவர்கள் 93ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டு 94ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பிச்சாரு. ஏன் அவரால் ஆட்சி அமைக்க முடியல எம்ஜிஆரை போன்று? அது என்ன காரணம்? எல்லா திறமையும், எல்லா உழைப்பும், எல்லா தியாகமும் இருக்கின்ற வைகோ அவர்கள் முதல்வர் ஆகவில்லை என்கின்ற அவர் ஆகவில்லை ஆதங்கத்திலே நீங்க கேட்கிறீங்க கேள்வியை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அது எம்ஜிஆருடைய அந்த சினிமா பின்புலம் வேறு, அரசியல் பின்புலம் வேறு,
தலைவர் வைகோவுடைய, அவருக்கு எந்த விதமான சினிமா தொடர்பும் கிடையாது, அதில் நாயகரும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள். எம்ஜிஆர் கூட தொடக்கத்திலே இருந்து பல இது யாருடைய பின்புலமும் இல்லாமல் திரைத்துறையிலே மின்னி கிட்டத்தட்ட முதல் படத்திற்கும் அவருடைய அடுத்த படம் கதாநாயகன் நடிப்பதற்கும் 11 வருட காலம் காத்திருந்து அந்த திரைத்துறையிலே அவருக்கு உண்டான எல்லா உழைப்பையும் கொடுத்த பிறகுதான் அவருக்கு மக்கள் செல்வாக்கு வந்தது. அந்த செல்வாக்கை திமுகவுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி அதற்கு பிறகுதான் தலைவரானார். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, அதே போல எல்லோரும் வைகோவும் ஆகிவிட முடியாது. அவருடைய அந்த கரிஸ்மா அந்த அளவுக்கு இருந்தது. இந்த கரிஸ்மா வந்து இன்னும் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து ரீச் பண்ணுறதுக்காக நாங்கள் போராடிய போராட்டங்களுடைய அந்த வரலாற்றை இன்றைக்கு பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை இருக்கிறோம். அடுத்தடுத்து 8 மண்டல கூட்டங்கள் நடந்திருக்கிறது, செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கிறது. 8 இடத்துல இந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் தலைவர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி எங்களுடைய அடுத்த நகர்வுக்கான கொள்கை பிரகடனங்களை உறுதியேற்பி அதில் நாங்கள் நிறைவேற்றோம். திராவிட இயக்கத்தின் போர்வால் என்று வைகோ அவர்களை வந்து கலைஞரே வந்து பாராட்டியிருக்காரு. அப்படி இருந்து தமிழ்நாட்டுல ஒரு எதிர்க்கட்சியாக கூட மதிமுக கலைஞர் மாத்திரமல்ல, பிஜேபியில கூட கடைசியா பேசும் பொழுது கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நேருக்கு நேராக மோடிக்கு நேராக நின்று அமித்ஷாவுக்கு நேராக நின்று பேசியதை பலரும் பாராட்டினார்கள். அந்த போராட்ட உணர்விலே அவர் கிஞ்சிட்டு வரவில்லை. அரசியலே அப்ஸ் அண்ட் டவுன், நான் சொன்னது போல மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். நாங்களும் வந்து மேட்டை நோக்கி தான் எங்களுடைய பயணித்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் சரி என்று பட்டால் சார்ந்து இருப்பது, தவறு என்று சொன்னால் தட்டி கேட்பது என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது. அது வைகோ அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, அந்த 1994ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவிலிருந்து வைகோ அவர்களை நம்பி உடன் வந்தவர்களை வந்து தக்க வைத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் வளர்ச்சிக்கு வித்திடவில்லை, அதனால்தான் கட்சி வளரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைகோ மீது வைக்கப்படுகிறது. யார் வளர்ச்சிக்கெல்லாம் அவர் வித்துட்டாரோ அவங்க தான் போயிருக்கிறாங்க. கண்ணப்பன் வந்து அவருக்கு வர வேண்டிய தங்க தாம்பாள தட்டிலே எந்த கேபினெட் மினிஸ்டர் வேண்டும் என்று கேட்டப்படுவது, எனக்கு வேண்டாம் என்னுடைய சகாக்களுக்கு கொடுங்கள் என்று எந்த கண்ணப்பனுக்கு கொடுத்தாரோ, எந்த எல்ஜிக்கு கொடுத்தாரோ அவர்களெல்லாம் தான் ஓடி இருக்கிறார். யாருக்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தாரோ, யாருக்கெல்லாம் எல்லா தேர்தலும் வாய்ப்பு கொடுத்தாரோ அவர்கள் தான் போயிருக்கிறார்கள். அதுதான் விழுகின்ற ஒவ்வொரு சில வேர்வைக்கும் விளைச்சலை எதிர்பார்க்கிறார்கள். அந்த விளைச்சல் நாங்க புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள்லாம் வந்து இவ்வளவு பதவிகளை அனுபவித்திருக்கிறார்கள், இவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று நாங்களாம் நினைத்து கொண்டிருந்தோம். அது போன்ற இல்லை. ஆகவே இன்றைக்கு வியாபார அரசியல் இருக்கின்ற காரணத்தால் போகத்தான் செய்வார்கள். அதெல்லாம் வந்து கவலைப்பட்டு தான் நம்முடைய நடைபயணம் போக முடியாது. அங்கே ஒரே இடத்துல உட்கார்ந்து தான் இருந்துக்கணும், பங்காயிடுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மதிமுக தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அதற்கு பேர் நதி. ஒரு இடத்தில் நின்று விட்டால் அதுக்கு பேர் குட்டை. நாங்கள் குட்டையாக இருக்க விரும்பவில்லை, ஓடிக்கொண்டே தான் இருக்கும். மல்ல சத்யா வந்து வைகோவுக்கு ஒரு வலதுகரமா இருந்தாரு. எல்லாமே வலதுகரம். நீங்க திருப்பி அதே தான் சொல்றீங்க. அவர் வந்த முதல் கட்சியே வந்து மதிமுக தாங்க. நாங்க அதுக்கு முன்னாடி 15 வருஷம் எங்களை போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க வேணா அடுத்த முறை லிஸ்ட் தர்றேன் நான். அதெல்லாம் கிடையாது. ஆகவே இவங்க பிராண்ட் பண்றாங்க, சும்மா கிடையாது. அதாவது அவருக்கு வந்து உடனே எல்லாம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு இதுவே அதிகபட்ச பதவி, கட்சியில வந்து அதிகபட்ச பதவி வைகோவால் தான் வந்தது. அவர் நினைக்கலாம் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. எனக்கு கீழே தான் இருக்கும். நானே இப்போ 32 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக நகர செயலாளர் வந்த பிறகுதான் இன்றைக்கு உயர்நிலை குழு உறுப்பினர் பதவி. அதுக்காக நான் ஆதங்கப்பட்டு ஓரம் போயிட்டேன்னா அது ஒன்றும் முடியாது. அது அரசியல். அப்படியேப்பட்ட அரசியலுக்காக நாங்கள் வரவில்லை. வைகோடு வரும்போது அவர் என்ன சொன்னார், என்னோடு வந்தாலும் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்காது, MP MLA பதவி கிடைக்காது, சிறைச்சாலைகள் சித்திரவதைகள் தான் இருக்கு, அதுக்கு சித்தமானவர்கள் வாருங்கள் சொன்னாங்க. வந்தவங்கள அப்போ இருங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க, எனக்கு ராஜ்யசபா சீட் விட்டு வேணும் ஏன்னு கேட்குறீங்க. தலைவருக்கே ராஜ்யசபா கிடைக்கலையே, அவர் பதவிக்கானவர் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து தரலன்னு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்குது. அதை போய் நீங்கள் கேட்குறீங்களே. அதுக்காக அவர் வந்து எப்பவுமே வந்து ராஜ்யசபா வந்து அதிகாரம் வேணும், பதவி வேணும் என்னைக்கும் கிடையாது. புலியை புறக்கணித்த காட்டிற்குத்தான் இந்த இனி கம்பீரம் இருக்காது. புயலை நகர மறுத்த நாட்டிற்குத்தான் இனி கனமழை இருக்காது. அலையை அங்கீகரிக்க மறுத்த கடலுக்குத்தான் இனி கௌரவம் இருக்காது. அப்படி வந்து ராஜ்யசபாவுக்கு போகின்ற வாய்ப்பை இழந்து விட்டார்னு சொன்னால் கொடுக்காதவர்கள் தான் அதை பற்றி வருத்தப்படணும். அவர் எந்த கட்டத்திலும் பதவிக்காக வருத்தப்படவில்லை, தொண்டர்கள் வருத்தப்பட்டார்கள். அவர் வந்து அண்ணா முழங்கிய அந்த ராஜ்யசபாவிலே நாமும் முழங்க வேண்டும், கூட்டாட்சி கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டும். 62ஆம் ஆண்டு அண்ணாவிடத்திலே டெல்லியிலே கேட்கிறார்கள் நிருபர்கள், வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் DMK என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அண்ணா சொன்னார், we want neither independent nor dependent but only interdependent என்று சொன்னார்கள். கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம்
என்கின்ற மாநில சுயாட்சி தான் எங்களுடைய கொள்கை என்று சொன்னார். அந்த மாநில சுயாட்சி கொள்கையை இன்றைக்கு ராஜ்யசபாவிலே பேச வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். 4 முறை எம்பி அதுக்கு நாடாளுமன்ற அது சாதித்த சாதனைகள். அன்னைக்கு பிரிவினை 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 4 முறை மாநிலங்கள் உறுப்பினர். அந்த பிரிவு உபச்சார விழாவில் பிஜேபி முதற்கொண்டு எல்லா எம்பிக்களும் பாராட்டினார்கள் அவருடைய நாடாளுமன்ற பணி. அவர் சும்மா உட்கார்ந்து இல்ல, நீங்க போனீங்கன்னா வந்து நடுராத்திரிக்கு போனா கூட அவர் உட்கார்ந்து நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாரு. அவர் என்ன ஓய்ஞ்சு போயிட்டாரா என்ன? நல்லதானே பேசிட்டு இருக்காரு, எல்லா பிரச்சனைகளும் அவர் சரியா தானே பேசிட்டு இருக்காரு. இன்னும் வந்து காஷ்மீர் அந்த 370 சட்டத்தை நீக்கிய பொழுது அவர் பேசிய பேச்சின் காரணமாக தான் உடல்நிலைய சுகவீனப்பட்டது. ஆனா அந்த அளவுக்கு பேசினாரு. டே ஆஃப் சேம் அண்ட் ஷாரோன்னு சொல்லிட்டு அந்த 15 நிமிடம் அதிர்ந்து பேசிய பேச்சு தான் அவருக்கு இதயத்திலே பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆகவே அந்த அளவுக்கு முழுமையாக செய்திருக்கிறார். அதனால அவர் போனது வந்து பெஞ்சை தேய்ச்சி வர்றதுக்காக இல்லை, எல்லோருமே கூர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு, கேட்கின்ற அளவுக்கு, கேட்டார் பிணிக்கும் வகையிலே பேசிய காரணத்தால் தான் 9 பிரதமர்களை இன்றைக்கு கட்டி ஆண்டிருக்கிறார். அவர்கள் கூட மன்மோகன் சிங் உள்ளிட்ட எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள், வி சல்யூட் மிஸ்டர் வைகோ. ஏன் என்று சொன்னால் அவர் எப்பொழுது என்னை பார்த்தாலும் தனக்காக எப்பொழுதுமே எதையும் கேட்டதில்லை, தன்னுடைய சகாக்களுக்காகவும் கேட்டதில்லை. எப்பொழுதும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகத்தான் அவருக்கு பேசியிருக்கிறார், நலன்களுக்காகத்தான் பேசியிருக்கிறார். ஆகவே சல்யூட் ஹிம் என்று அவர் முதற்கொண்டு வாஜ்பாய் முதற்கொண்டு எல்லா பிரதமே அவருடைய மதித்தார்கள். இன்றைக்கு அந்த பிரிவு உபச்சார விழாவில விட நீங்கள் பார்த்திருக்க பிஜேபி சேர்ந்த தோழர்கள், மரியாதைக்குரிய இணை அமைச்சராக இருக்கின்றவர் சொல்றார், ராம்வாஸ் அத்வாலே சொல்றார், இப்பொழுது வாருங்கள் உங்களுக்கு எம்பி சீட் தருகிறோம் என்று. ஏன்னா அவருடைய திறமை அவர்களுக்கெல்லாம் தெரியும், அவருடைய உழைப்பு அவர்களுக்கு தெரியும், அவருடைய தியாகம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதற்காக தலைவர் வந்து எப்பவுமே வந்து கூட்டணி வைத்தது கிடையாது. அவர் தன்னுடைய கொள்கை பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். மதிமுக வந்து பாஜகவில் இணைய வாய்ப்பு இருக்கின்றதா வருங்காலங்கள்ல? அதை எதிர்த்து தாங்க 1000 பிரச்சனைக்கு மத்தியில நாங்க திமுகவில் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நாங்க போய் எப்படிங்க இது பண்ணுவோம்? இல்ல, மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மகன் துரை வைகோ வந்து பாஜகவில் எதுக்காக பார்த்தாரு? சீட்டு வேணும்னா பார்த்தாரு? இல்ல, அமைச்சராக வேண்டும் என்று விரும்புவதாக அப்படின்னு யார் சொன்னது? வரக்கூடிய தகவல் தான் தகவல் வர தகவல். அந்த தகவல் மகனுக்கு மதிமுக பாஜக இணைய வேண்டும், அதாவது தந்தை பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மதிமுக திமுக இணைய வேண்டும். வன்மம் இருப்பவர்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஜூலை 31ஆம் தேதி மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய மகனும் வந்து முதல்வரையும் துணை முதல்வரையும் பார்க்கிறார். இந்த ஒப்பீட்டுக்காக அன்று மாலை மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய தம்பி சுதீஷ் அவர்களும் முதல்வரையும் துணை முதல்வரையும் பார்க்கிறார். அதுக்கு அடுத்த நாள் வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் எங்களை போன்ற நிர்வாகிகளும் போய் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு வைகோவை மாத்திரம்தான் குறிப்பிட்டு சொல்கிறான்னு சொன்னால் அவருடைய உள்ளத்திலே எல்லாம் அவருடைய வன்மம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வன்மம். 2015 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மதுவிலக்கு மாரத்தான் சென்னையில் 50,000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் அன்னைக்கு எந்த பத்திரிகைகளையும் பெரிதாக போடவில்லை. ஆனால் அந்த டைம்ஸ் நவ் என்கின்ற அந்த பத்திரிகையில் என்ன போட்டார்கள் தெரியுமா? வைகோ அவர்கள் குப்பை காடாகி மெரினா கடற்கரை குப்பை காடாகி விட்டார். அப்புறம்தான் நாங்கள் ஆய்வு செய்த போது தெரிந்தது, அந்த டைம்ஸ் நவ் பத்திரிகையில் இருக்கின்ற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் முல்லைப்பெரியாருடைய நீர்த்தேக்க பகுதியிலே ரிசார்ட்ஸ் சுற்றுலா விடுதிகளை கட்டியிருக்கிறார்கள். 142 158 அடியாக உயர்த்தினால் இது நம்முடைய ரிசார்ட்ஸை பாதிக்கும் என்கின்ற அந்த சுயநலத்தின் அடிப்படையிலே தான் வைகோ அவர்கள் இன்றைக்கு குப்பை காடாகிவிட்டார் மெரினா கடற்கரை என்று எழுதினார்கள். அப்படி வன்மம் நிறைந்து சில பேர் இருக்கிறார்கள். எங்களை மாத்திரம் டார்கெட் செய்கிறார்கள் சொன்னால் அவருடைய வன்மம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடைபெற்று வன்மம் இது சொல்ல முடியாது. அவங்க பேசினவங்க எல்லாமே வாரிசோட தான். யாரு போய் பார்த்தாங்கன்னா எல்லாம் வாரிசு. அதை மாத்திரம் சொல்லாமல் மதிமுக மாத்திரம் டார்கெட் பண்றாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது? நஞ்சுதான் இருக்குது. ஆக அப்படிப்பட்டதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. 4 சட்டமன்ற உதயசூரன் சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க. ஆனா வைகோ மகன் துரை வைகோ அவர்கள் திருச்சி தொகுதியில் போட்டிட்டப்போ உதயசூரன் சின்னத்துல போட்டியில தனி இல்ல என்ன சொல்லி ஒருவேளை போட்டி இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? என்னப்பா அவர் மகன் கூட வந்து சேர்ந்துட்டாருன்னா எப்போ இதுக்கு கட்சின்னு. அதுக்காகத்தான் இன்னைக்கு மதிமுகவுடைய பதிவு இருக்கிறதுன்னு சொன்னால் துரை வைகோ அவர்கள் காப்பாற்றி இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல வேண்டும். அன்னைக்கு போராடலன்னா என்ன ஆயிருக்கு நிலைமை? அவ்வளவுதான். எல்லாமே வந்து சென்சைட் கோல் போட்டுட்டு இருப்பாங்க.
ஆகவே இன்றைக்கு பதிவு இருக்கிறதுனா அதை நோக்கி நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். சில ஸ்லிப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தெர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ் இன் பிட்வீன் த லிப்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு அரசியல் கட்சி நீண்ட தூரம் பயணிக்கும் போது சில இடர்பாடுகள் வரும், சில தவறுகள் வரும். தலைவரே சில இடத்துல தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார். ஒத்துக்கொள்வதற்கு தனி மனம் வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் அவற்றையெல்லாம் சரிபார்த்து திருத்தி அமைத்து ரெனோவேஷன் என்று சொல்வார்களே, மறுசீரமைப்பு செஞ்சு அடுத்த தலைமுறைக்காக தன்னை தகவமைத்து கொண்டு ஒரு வேள்வியோடு மதிமுக இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ 26 தேர்தலில் மதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் கேட்பீங்க? எத்தனை இடத்துல வெற்றி பெற்றால் உங்களுக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைக்கும்? இன்னும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படவில்லை. பேச்சுவார்த்தை குழு எப்பொழுது வர சொல்கிறார்களோ உங்க கட்சிக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு எத்தனை தொகுதிகள் தேவைப்படுகிறது? பேச்சுவார்த்தை குழுல வந்த பிறகுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் எடுத்து அங்க போய் பேசுவார்கள். போன தடவை பேச்சுவார்த்தை குழுல நானும் இருந்தேன். ஏன்னா நான் நிக்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். நானும் இருந்தேன். அந்த அடிப்படையில் கூடிய விரைவில் அது நடக்கும். பொதுவாக எம்எல்ஏ எண்ணிக்கையை வைத்து, எம்பி எண்ணிக்கையை வைத்து, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வைத்து தான் ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம். எம்எல்ஏன்னா 8 பேர் இருக்க வேண்டும், எம்பி என்று சொன்னால் 2 பேர் இருக்க வேண்டும். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்னா முன்பு 6% இருந்தது, இப்பொழுது 8% இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் எது சாத்தியமோ அவற்றை செய்வோம். 8 எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு தான் அங்கீகாரத்தை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுவது தவறு கிடையாது. அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் போயிட்டு இருக்குது. அதனால அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்டிக்ஸ் என்கின்ற நெறிமுறைகளை, வியூகங்களை அன்றைக்கு நாங்கள் 2021 6 தொகுதி கொடுக்கப்பட்டதா மதிமுக? 6 தொகுதி. இப்ப 8 தொகுதி கேக்குறீங்களா? 8 தொகுதியில் 8 தொகுதியிலே 8 வெற்றி பெற்றாக வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் அங்கீகாரம். வெற்றினா அப்ப நீங்க 10க்கு மேல வாங்கணும். ஆமா, கண்டிப்பா அதை நோக்கி தான் போய் 10க்கு மேல வாங்கணும். ஆமா, 10க்கு மேல திமுக கொடுப்பாங்களா இந்த முறை? கொடுக்குறாங்களே இல்லையோ, கேட்பது எங்களுடைய உரிமை, கொடுப்பதும் அவருடைய சௌகரியம். ஒருவேளை 10 கொடுக்கலன்னா நீங்க வேற ஒரு கூட்டணி அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பேரத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த கூட்டணி அமைக்கவில்லை என்று பேரம் இல்ல, கட்சிக்கான அங்கீகாரம் தான். நீங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று வைகோ சபதம் எடுத்துள்ளார். அந்த மாதிரி ஸ்டாலினை மதிமுக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சபதம் எடுக்கலாம் இல்லையா? எங்களுடைய வெற்றிக்காக கூட்டணி தலைமை உழைக்கிறது என்று சொன்னால் அவருடைய வெற்றிக்காக நாங்களும் உழைத்திருக்கிறோம். 2016 நான் 23,000 ஓட்டு தனியார் என்று வாங்கியிருக்கிறேன். அந்த வாக்குகள்லாம் இன்றைக்கு போயிருக்கிறது. அது கூட்டணி என்பது பரஸ்பரம் தான். சில இடத்துல 5,000 வாக்குகளில் கூட தோற்று இருக்கிற நிறைய தொகுதிகள் இருக்கிறது. ஆக அந்த வகையில் யாரும் தாழ்த்தி மதிப்பிடக்கூடாது. அந்தந்த இடத்துல அவரவர்கள் பயன்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல்வராக ஆக வேண்டும் சபதம் எடுத்துள்ளார். அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களும் மதிமுக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக 15 தொகுதியில் கொடுக்கலாம் இல்லையா? அரசியல் என்பதே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று தான் டார்வின் சொன்னார்கள். ஆகவே எங்களுடைய அங்கீகாரத்திற்கு இவ்வளவு வேண்டும் என்று அவர்களுக்கு எங்களை விட அதிகமாக அவர்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக அந்த வகையிலே எங்களுக்கு அங்கீகாரத்தை நோக்கியான பயணத்திலே அவர்கள் உதவியாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஜகவில் சேர்ந்தா உங்களுக்கு 20 தொகுதி கூட தயாரா இருக்காங்களே. பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் பாஜக ரூல்ட் அவுட் சார். முடிஞ்சிச்சு. நாங்க தனியாக நிற்போமே தவிர பிஜேபி கூட போக மாட்டோம். அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாயோடு 98 99 2004 வரை இருந்தோம் என்று சொன்னால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையிலே தான் நாங்கள் இருந்தோம். 2014 இன்றைக்கு பிஜேபி மோடியோட இருந்தோட அவர் போட்ட முதல் கண்டிஷனே ஈழ பிரச்சனையிலே குறைந்தபட்சம் வாஜ்பாய் எடுத்திருக்கின்ற அளவுக்காவது நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் போனோம். ஆனால் டே ஒன்லேயே அவர் ராஜபக்சேவை கூப்பிட்ட காரணத்தால் பதவியேற்பு விழாவுக்கு அன்றைக்கே கருப்புடி காட்டி சிறைச்சாலைக்கு போன வரலாறு தான் வைகோவுடைய வரலாறு. ஆகவே எந்த கட்டத்திலையும் இனி பிஜேபிக்கு போவதற்கான வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்லை. தாவேகா போக வாய்ப்பு இருக்கா? திமுக தலைமையிலான கூட்டணியில எந்த பேரமும் இல்லாமல் கொள்கை அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தாவேகா பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. அவர் ஆசிட் டெஸ்ட் அவர் நிரூபிக்கிட்ட முதல்ல, அதுக்கப்புறம் பார்ப்போம். கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாம். 2008 திருப்பதியில பிரஜாராஜ்யம் தொடங்கும் போது மிகப்பெரிய மேட்னி இடோல் என்று சொல்லப்பட்ட சிரஞ்சீவிக்கு அந்த கூட்டத்தினுடைய தொகை எவ்வளவு தெரியுங்களா? 9.5 லட்சம் பேர். ஆனா அடுத்த வருடம் 2008 எம்எல்ஏ எம்பி தேர்தல் நடக்கும் பொழுது அவர் வாங்கிய சொற்ப வாக்குகளிலே ஒரு 18 தொகுதிகளிலே தான் அவர் ஜெயிக்க முடிந்தது. ஒரு வருஷத்துலேயே அந்த நிலைமை. இப்பொழுது வந்த கூட்டம் புள்ளி விவரப்படி என்ன சொல்கிறான்னு சொன்னால் 4 லட்சம் 4.5 லட்சம் தான் சொல்கிறாரு. இது தேய கட்டெரும்பாகிவிடும். ஆகவே அவர்கள் ஆசிட் டெஸ்ட் 2019
ஜனசேனா என்கின்ற இயக்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது பவன் கல்யாண் இருக்கிறாரு. அவர் வந்து 5% வாக்குகளை பெற்ற பிறகுதான் நாயுடு அவர்கள் அவரை கூட்டணியிலே சட்டமன்ற தேர்தலில் சேர்த்து கொண்டார்கள். அப்படி ஆசிட் டெஸ்ட் அவர்கள். அந்த டெஸ்ட்ல போய் நாங்க ஏன் மாட்டிக்கிறது? ஆக அப்படி என்ற எண்ணமும் கிடையாது. வாழ்க வளர்க. அவர்களை பொறுத்தவரை தொடங்கி இருக்கிறார்கள், கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். வாழ்க வளர்க. இப்போ மதிமுக திமுக கூட்டணி என்பது வைகோ அவர்களும் மகன் துரை வைகோ அவர்களும் ஒருமித்த கருத்தோடு கட்சியினுடைய அனைத்து கட்ட நிர்வாகிகளுடைய ஒருமித்த கருத்தோடு தான் இன்னைக்கு திமுகவோடு நாங்கள் பயணம் செய்கிறோம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.